ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒயர் ஷேப்பில் வந்து பேஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 9 ஒயர் வந்து 2 அடியில் கட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம இது பண்ணணும். சைடில் விட்டுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் 9 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தீங்கள்ல, அந்த ஒயரை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ சென்டிமீட்டர் வருதோ அதை வந்து ரன்னிங் ஒயரோட சைடில் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த 9 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 9 ஒயருமே அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது 2ம் மடித்து வச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். 9 லைன் இப்போ இந்த 9 இது பண்ணோம்ல, அதே மாதிரி வந்து 3 லைன் வந்து போட்டுக்கோங்க. இது லீஃப் ஷேப்னால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து 3 போட்டுக்கோங்க. அப்போ வந்து 3 போட்டுட்டேன். நான் எந்த சைட் போடுறேனோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து முடிச்சு போட்டுக்கிட்டேன், சிக்காகாமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு. இப்போ 3 லைன் முடித்ததுக்கப்புறமேட்டு 4வது லைன் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஒவ்வொன்றும் விடணும். ஃபஸ்ட்டு வந்து 9 இருந்துச்சா, இப்போ வந்து 7 தான் இருக்கும். 7மே போட்டதுக்கப்புறமேட்டு காமிக்கிறேன். 7 வந்து 3 ரவுண்ட் போடணும். 9 வரிசையில் 3, 7 வரிசையில் 3 போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 5 வரிசையில் 2, 3 வரிசையில் 1, 1 வரிசையில் 1 இந்த மாதிரி வரும். 9, 7, 5, 3, 1 அந்த மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு சைடில் வந்து நம்ம வந்து போடும் போது வந்து இதே மாதிரி போடக்கூடாது. அதுக்கு வந்து 7 வரிசையில் 1ம் 5 வரிசையில் 1ம் போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஒரு சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இதுதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. இப்போ இன்னொரு சைடு போடணும். இன்னொரு சைடுக்கு வந்து இப்படி நல்லா திருப்பிட்டு இதில் வந்துட்டு 7 வரிசை 1ம் 5 வருஷம் 1ம் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து பேஸ் ரெடி. இப்போ வந்து பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எப்பயும் போல் ஜாயின் பண்ணுறது தான். இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுற ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாமே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் 6 ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம். லேடர் நாட் யூஸ் பண்ணி போடுங்க. ரவுண்ட் வந்து வளைக்கும் போது லேடர் நாட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா 6 ரவுண்டில் வந்துட்டு நமக்கு அழகான லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ 6 ரவுண்ட் முடித்ததுக்கப்புறமேட்டு நான் பின்னாடி பக்கம் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸ் வந்து சொருவி விட்டுட்டேன். இப்போ லீஃப் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக காம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 1.5 அடியில் 2 ஒயர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி கூட கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.